ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க செடியெல்லாம் போய் பார்க்கவே இல்லை. 4 நாளாக என்ன ஆச்சுன்னு தெரியல. நாங்கள் ஊருக்கு போயிட்டோமா, ஆனால் செடியெல்லாம் என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரில. நைட்டெல்லாம் பார்த்தோன்னா ஃபுல் மழை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. நம்ம செடிகளெல்லாம் வந்து பார்க்கவே இல்லை. என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. நம்ம வச்சுட்டு போன கீரை செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பெருசாகிட்டாங்க. தண்ணி ஊற்றவே இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், மழை வந்தங்காட்டி அந்த மழை தண்ணியிலேயே கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. கொஞ்சம் ரோஸ் செடி அப்படியே மொக்கு வச்சுட்ருக்கு. ஏற்கனவே 4 பூ பறிச்சிட்டோம், மறுபடியும் மொக்கு வைக்க போகுது. தக்காளி பறிக்கலான்னு பார்த்தா இன்னும் பழுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஒரு 4 days முன்னாடி பார்த்துட்டு போனேன். இன்னைக்கு பழுத்துருக்குன்னு பார்த்தா பூ வேணால் கொஞ்சம் வச்சுருக்கு, காயும் காய்ச்சிருக்கு. பாவக்காய், குட்டி பாவக்காய் பாருங்க, அதுலேயே படுத்து இதாயிடுச்சு. பெருசாகுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா குட்டி ஒன்று ஆயிடுச்சு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா செண்பக பூசெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மொட்டு விட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா பயோடெக் முறையில் இதெல்லாமே கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னா ஊறினதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் செடிக்கு போட்டோம்னா செடி இன்னும் நல்லா வளருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வேஸ்ட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே இது பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஓகே, வெயில் நல்லா அடிக்குது. துணி துவைச்சி எல்லாமே நேற்றே மழை ஏறினங்காட்டி எதுவும் துவைக்கலை. நாளைக்கு தான் துவைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். செடியெல்லாம் பார்த்துட்டோம், ஆக்டிவாக தான் இருக்காங்க. மஞ்சள் பூவெல்லாம் வேணால் கொஞ்சம் அப்படியே சுருங்கிட்டாங்க. ஏன்னா யாரும் வந்து இப்போ தொட்டிருப்பாங்க போல். அதனால் கொஞ்சம் குழந்தைகள்லாம் விளையாடுறாங்களா, ஒன்றும் செடி அப்படி இப்படி தொட்டு பூ வேணால் கொஞ்சம் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு என்னென்னு பார்த்து உரம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். செடியில் பார்த்துட்டோம், இனி போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மாடி தோட்டம் இன்னும் கொஞ்சம் நிறைய செடிகள் வைக்கணும், அது பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் யாராவது மாடி தோட்டம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எங்களை இன்னும் முடிவு பண்ணும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள், நல்லா போயிருந்தாலும் எங்களை வந்து அப்படியே மோட்டிவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வாட்சிங்.